ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நானும் இன்றைக்கி குட்டிரியாவும் இன்றைக்கி ஒரு புது டே ஸ்டார்ட் பண்ணுறோம். மார்னிங் எல்லாமே யூஸ்வல் பேபி ரொட்டீன் தான். ஃபீடு, டைப்பர் சேஞ்சு, கொஞ்சம் கடல் டைம், அப்புறம் ரெடி ஆகி இன்றைக்கி இருந்த ப்ரமோஷன் ஷூட்டுக்கு கிளம்பிட்டோம். ஹானஸ்ட்டாக ஒரு மாமா இருந்து கண்டென்ட் க்ரியேஷனை பேலன்ஸ் பண்ணுறது ஈஸி இல்லை. ஒரு சைட் பிராண்ட் கமிட்மெண்ட்ஸ், இன்னொரு சைட் ரியாவோட டைமிங், அவள் ஹாப்பியாக இருக்கணும், ஷூட்டும் பர்ஃபெக்டாக முடியணும், ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். டெய்லி இது ஒரு சேலஞ்சாக தான் இருக்குது. காரில் ட்ராவல் பண்ணும்போது ரியா ரொம்ப காமாக இருந்தா, விண்டோ வழியை பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தா. அவளுக்கு கார் ரைட்ஸ்னால் இப்போ ரொம்ப பிடிக்குது. அதை பார்க்கும்போது எனக்குமே ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த சின்ன சின்ன கார் ரைட்ஸ் தான் இப்போ நமக்கு பெஸ்ட் மெமரிஸாகவே இருக்குது கொஞ்ச நாளாகவே. அப்புறம் ஃபைனலி மெட்ராஸ் ஸ்பெஷல் ஸ்டாருக்கு வந்துட்டு நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ஜேஎஸ் வடபழனி மஹாலில் தான் போட்டிருந்தாங்க. இன்றைக்கி ஒரு ப்ரொமோஷன் ஷூட்டு, அதனால தான் ஸ்டால் ஃபுல்லாக கலர்ஃபுல் ப்ராடக்ட்ஸ், ரொம்ப நல்ல கலெக்ஷன் இருந்துச்சு. ஷூட் பண்ணும்போது ஆங்கிள்ஸ் எடுத்தோம், கண்டென்ட் கம்ப்ளீட் பண்ணோம். பட் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நாங்கள் நிறைய பர்ச்சேஸுமே பண்ணோம். இதெல்லாம் பண்ணும்போது ரியா கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு சொல்லி காரில் அவளும் பாட்டியும் விட்டுட்டு நானும் அம்மாவும் மட்டும்தான் ஷாப்பிங் பண்ணோம். ஷூட் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தோம். ஷூட் முடிஞ்ச அப்புறம் கொஞ்சம் ஷாப்பிங் நிறையவே பண்ணோம். ஆல்ரெடி முடிச்சிட்டோம், பட் ஸ்டில் அங்கே திங்ஸ் எல்லாமே கான்சன்ட்ரேட் பண்ணி நாங்கள் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. அதனால் மறுபடியும் போய் செகண்ட் ரவுண்ட் போய் ஷாப்பிங் பண்ணோம். பஜாஜ் சைடில் இருந்து க்யூட்டான யூஸ்ஃபுல் ஐட்டம்ஸ், பேக்ஸு, ஆக்சசரிஸ், சுடிஸ் நிறையவே இருந்துச்சு. ஸ்லோ ப்ராசஸ் தான், பட் எல்லாத்தையுமே பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அந்த அழக பொருள்லாம் நிறையவே வாங்கணும். என்னென்ன பொருள் வாங்கிக்கோன்னு சொல்லி வீடியோ எண்டில் போட்டிருக்கேன். நீங்கள் அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சில டைம்ஸ் பீப்புள் எல்லாமே ஃபைனல் ரீலை தான் பார்ப்பாங்க, ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற ரியாலிட்டி வேறு. நிறைய எடிட்ஸ் பண்ணும், ஷூட்ஸ், ஹார்ஸ் கணக்கான கரெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் அந்த 30 செகண்ட் ரீல், 60 செகண்ட் ரீல் வந்துட்டு டெலிவர் ஆகுது. இது ஏன் சொல்கிறேன்னா, நம்ம ஜஸ்ட் ஒரு ரீல் அப்படி டக்குன்னு பார்த்துட்டு போயிடுவோம். பட் அதுக்கும் பின்னாடி இருக்கிற ஹார்ட் ஒர்க்ஸ், டைம், எஃபர்ட் எல்லாமே பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ ஓகே, பேபி பேக் ரெடி பண்ணுறது, ஃபீடிங் டைம் மேட்ச் பண்ணுறது, ஷூட் லொக்கேஷனுக்கு ட்ராவல், டிராஃபிக், பேபியோட மூடு, எடிட்ஸ், டெட்லைன்ஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுனா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஜேர்னி. அதில் டெய்லியுமே புது புது விஷயங்கள் நான் கற்றுட்டும் இருக்கேன். ஸோ பட் இந்த ஜேர்னியில் எனக்கு பிக்கெஸ்ட் மோட்டிவேஷன் ரியா, அம்மா, ஹஸ்பண்ட், அவங்க எல்லாமே தான். ஸோ அது எல்லாமே ஒரு கம்ப்ளீட் ஆகும்போது அந்த அவளோட ஸ்மைலை பார்க்கும்போது அந்த டயர்ட் எல்லாமே அப்படியே மறைஞ்சிரும். ஸோ ப்ரொமோஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஹோமுக்கு வந்துட்டோம். அப்புறம் திரும்பி வரும்போது ஜாரா மேம்க்கு ரொம்ப பாசிட்டிவ் ஆச்சு. பாப்பா வந்துட்டு முன்னாடி அம்மா உட்காந்து தூக்கிட்டு இருந்தாங்க. ஜாரா அதை பார்த்துட்டு ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ணா. ஸோ அவளை தூக்கி வச்சுட்டு மடியில் உட்கார வச்சுட்டு இருந்தேன். அவளுமே ஜாலியாக காரில் வெளியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தா. வீட்டுக்கு வந்த உடனே மேம் ரொம்ப டயர்டாக இருந்தாங்க. ஏன்னா காரில் தானே ட்ராவல் தூக்கிட்டு இருந்தோம். ஸோ கொஞ்சம் டயர்டாகவே இருந்தாங்க. மில்க் குடிச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் 4 மினிட்ஸ் தான் அப்படியே தூக்கத்துக்கு போயிட்டாங்க. ஸோ அவளை படுக்க வச்சுட்டேன். அவளை படுக்க வச்சேன்னா அப்பா ஒரு கம்ப்ளீட், இன்னைக்கு ஒரு மிஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டான ஒரு ஃபீல். என்னெல்லாம் வாங்கிட்டோம் கட்டுறேன். Cute time ரியாக்காக இது ரெண்டுமே அம்மாவோட விஷ். ஸோ அம்மாக்காக வாங்கினது ரெண்டுமே நல்ல குவாலிட்டியில இருக்கு. அப்புறம் கியூட் சாக்கோ ட்ரஃபிள் கப் கேக் டேஸ்ட் பண்ணி தான் பார்த்தேன். டேஸ்ட் ரொம்ப இருந்துச்சு. ரொம்ப ஸ்வீட்டாகவும் இல்லாமல் நார்மலாகவும் இல்லாமல் டேஸ்ட் ரொம்ப பிடிச்சதுனால இது 1 பாக்ஸ் மட்டும். அதுக்கப்புறம் இந்த ஹேண்ட் ரிங் நான் போட்டது அங்கேயே பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சு. அப்பவே கையில் வாங்கி போட்டுட்டேன். ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சு. அப்புறம் இந்த கிறிஸ்டல் செயினும் வாங்கியிருந்தோம். எங்க அம்மா கிறிஸ்டல் செயின் ரொம்ப பிடிக்கும். எங்க போனாலும் கிறிஸ்டல் செயின் பார்த்து வாங்கிப்பாங்க. இது சுடி கூட அழகா பேர் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், இன்னைக்கு டேயோட ஷாப்பிங் vlog எல்லாமே முடிஞ்சு வந்தோம். வீட்டுக்கு வந்து 2:30, 3 o'clock பாப்பா தூங்கிட்டா. So see you in next vlog. Ta-ta.